1999ஆம் ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் திரு முரசொலி மாறன் இருக்கிறார்ல. அப்ப கூட்டணி வச்சாங்கல்ல. ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, பாரதிய ஜனதா ஒரு மதவாத கட்சி, அவரோட போய் இணைந்து மக்களுக்கு துரோகம் செய்கிறார் என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இன்னைக்கு பரப்பிட்டு வரார். திரு ஸ்டாலின் அவர்களே, 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் மறைந்த மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக இருக்கும் போது, மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது திமுக கட்சி சேர்ந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. திமுக குடும்பத்துக்கு பதவி வந்தா, அதிகாரம் வந்தா அது நல்ல கட்சி. 2001ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட திமுக சட்டமன்ற பொது தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக போய் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது தவறு, அவதூறு பிரச்சாரம். நல்லா சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாருக்கால வேணாலும் பிடிப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா இது ஆதாரம். 1999ஆம் ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் திரு முரசொலி மாறன் இருக்கிறார்ல. அப்ப கூட்டணி வச்சாங்கல்ல. அவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாட்டை ஆளக்கூடிய கட்சி, நிர்வாகம் மிக்க கட்சின்னு புகழ்ந்து போடுவாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்காக, மக்களுக்காக இல்லை. ஆனா அண்ணா திமுக நாட்டின் நலன் கருதி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அவதூறு பிரச்சாரம். இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதே போல திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். ஆளுங்கட்சி முதலமைச்சரான உடனே பதவி தக்க வைக்கணும்ல, அதற்காக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு வெள்ளை குடை பிடித்த வேந்தர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். சந்தர்ப்பவாத அரசியல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி அப்படி இல்ல, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அதன் அடிப்படையில் தான் கூட்டணி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அந்த நோக்கத்தோடு தான் கூட்டணி அமைக்கப்படும். கூட்டணி வேற, கொள்கை வேற. நான் ஏற்கனவே பலமுறை பொதுக்கூட்டத்தில் தெளிவுபடுத்திட்டோம். கொள்கை நிலையானது, கூட்டணி அவ்வப்போது சூழ்நிலைக்கு தக்கவாறு எதிரிகளை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. அந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்றப்பட வேண்டும். இரண்டு கருத்தும் ஒத்த கருத்து. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இப்படி ஒத்த கருத்துடைய இரண்டு கட்சியும் இணைந்து கூட்டணி அமைச்சிருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.